உலக பிரசித்தி பெற்ற ராமநாதசாமி திருக்கோயில். இந்த திருக்கோயிலில் வந்து இந்த அக்னிதீர்த்த கடற்கரைங்கிறது ஒரு புண்ணிய ஸ்தலம். இதில் தான் வந்து முதல்ல காலையில் வந்தோன்னா குழந்தைகள்லேருந்து வரக்கூடிய யாத்திரைகள் பூராமே இங்கே தீர்த்தம் குளிச்சுட்டு தான் இந்த கடலில் குளிச்சு 22 தீர்த்தம் குளிக்க போகிறது. இப்போ என்னென்னா கிட்டத்தட்ட வந்து பல முறை இதுக்கு வந்து ஒரு தீர்வு காணுங்கிறதான் நாங்கள் விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கோம். நேரடியாகவே கடலில் வந்து சாக்கடை வந்து கலக்குது. இங்கே இருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகத்தில் பல முறை சொல்லியாச்சு, செய்திகள் மூலமா இது தெரியப்படுத்தியாச்சு. முந்தைய ஆட்சியாளர் இருக்கும் போதும் நிறைய பதிவு பண்ணியிருக்கோம். அது வந்து நடவடிக்கை எடுக்கப்படல. இப்போ வந்து தவாக அரசு வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய தனியார் தங்கும் விடுதிகள்ல இருந்து அப்படின்னா வரிகள் வந்து நகராட்சி கட்டுறாங்க. அவங்களுக்கு தனியா வந்து குழாய் அமைச்சு அது வந்து நேரடியா வந்து பாதாள சாக்கடைக்கு போகணும். அது போகாம நேரடியாகவே அவங்களோட பின்புறத்துல கடற்கரை இருக்கக்கூடிய பகுதியில நேரடியாகவே அந்த தண்ணி கழிவு நீர் கலக்குது. அது கலக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா வரக்கூடிய பக்தர்கள் வந்து இங்க வந்து ஒரு அப்படின்னா மூதாதையருக்கு மோட்சம் கொடுத்துட்டு இங்க இருந்து திதி கொடுத்துட்டு கிளம்புறாங்க. அவங்க இங்க இருந்து நோய்களை வாங்கிட்டு போகக்கூடிய நிலை ஏற்படுது. சும்மாவே இங்க அரிப்பு ஏற்படுது. இந்த கடல்ல குளிச்சாலே குழந்தைகளுக்கு அந்த தொழுநோய் ஏற்படுது. நிறைய பிரச்சனைகள் இந்த அக்னிதீர்த்த கடற்கரை நடக்குது. இதை வந்து முறையா வந்து இப்ப இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து கவனம் ஈர்த்து இது உலக அளவில் பேசப்படக்கூடிய கோயில். இங்க நிறைய இந்த சுகாதார கேடை வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குங்கிறத பதிவு செய்யறேன்.